வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ மூலிமா உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நீட் ரிசல்ட் வந்திருக்கு. நீட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமே நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு இன்னும் யாருக்கும் எதுவும் தெரில. எந்த மாரி மார்க் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, எப்படி எந்த மாரி இதில் எந்த மார்க்கில் நமக்கு எந்த காலேஜ் கிடைக்கும்னு இன்னும் தெரில. அது இல்லாமல் இன்னொரு தலைவலி என்னென்னா, நீட்டுன்னு சொல்லிட்டு கொண்டாந்து ஆல் ஓவர் இந்தியான்னு சொல்லி இப்போ வந்து மற்ற ஸ்டேட்காரனும் வந்து நம்ம ஸ்டேட்டில் வந்து இப்போ வந்து மெடிக்கல் படிக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டாந்தாங்க. அது இப்போ எந்த மாதிரி பிரச்சனை, இப்போ நம்ம பசங்களுக்கே இப்போ சீட் கிடைக்குமா கிடைக்காதான்னு தமிழ்நாட்டிலே ஒரு தலைவலியாக இருக்குது. அதுக்கு இன்றைக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு சட்டத்தை ஏற்றிருக்கிறாங்க. இப்போ ஸ்டேட் போர்ட் படித்தவங்க 85% கன்ஃபார்ம் அங்கே வந்து நம்ம நீட் மூலிமா 85%க்கு சீட்டை நம்ம கன்ஃபார்ம். அப்புறம் மீதி இருக்கிற 15% மட்டும்தான் சிபிஎஸ்சிக்காக ஒதுக்கியிருக்கிறாங்க. அதனால் இந்த ஒரு தலைவலி வந்து பார்த்திங்கன்னா இன்னையோட முடிஞ்சுது. அப்போனா கேட்கலாம், அப்போ வந்து இந்த +2 மார்க்கு அப்புறம் இதெல்லாம் என்ன பண்ணலான்னு. இதில் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இவங்க கவர்மெண்டோட ரூல்ஸ் என்னென்னா, +2 மார்க் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். +2 மார்க் வந்து இப்போ எந்த ஒரு யூஸுமே இல்லை. இப்போ +2 1180 1190 வாங்குறீங்க கூட எந்த ஒரு யூஸுமே இல்லை. இந்த நீட்டில் வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கிறீங்களோ அதுதான் இப்போ உங்களுக்கு மெடிக்கலுக்கு எடுக்க போகிற மார்க்கு. அந்த பேஸ் பண்ணி தான் அடுத்து வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. கவுன்சிலிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கம்மிங் 27 வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு எல்லாத்துக்குமே மெடிக்கல் நீட்டு அப்ளை பண்ணுறீங்க எல்லாருமே அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணதுக்கப்புறமே நெக்ஸ்ட் மந்த்தில் வந்து பார்த்திங்கன்னா, எப்படியும் ஒரு செகண்ட் வீக்கில் வந்து ஒரு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது இந்த இந்த பேஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் வச்சுருக்குறாங்க. வேறு எதுவும் இல்லை. 85% நம்மளுக்கு இருக்கிறதுனால நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம பசங்க நம்ம தமிழ்நாட்டு ஸ்டேட்டில் இருக்கிறீங்க கண்டிப்பாக 85% சீட் எல்லாத்துக்கும் கன்ஃபார்ம். மீதி இருக்கிற 15% சிபிஎஸ்சிக்காக ஒதுக்கியிருக்காங்க. இது ஒரு வரவேற்கிய விஷயம். பரவாயில்ல, சந்தோஷம் தான். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு மேலும் ஏதாச்சும் டவுட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுங்க. நான் அதுக்கு தகுந்த பதில் நான் சொல்கிறேன். தேங்க்ஸ். பாய்.